Hey guys, welcome to Learn Science. நான் உங்கள் நரசிம்மன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து பாத்தீங்கன்னா மிரர் ஈக்குவேஷனை எப்படி டிரைவ் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி தான். பிசிக்ஸ்ல ஹையர் ஸ்டாண்டர்ட்ல ஒன் ஆஃப் த ரொம்ப இம்பார்ட்டன்டான டெரிவேஷன் எதுனா அதுதான் மிரர் ஈக்குவேஷன். அதே மாதிரியே கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான டெரிவேஷன் எதுனா அதுவும் மிரர் ஈக்குவேஷன் தான். ஸோ அதனால தான் இந்த டாப்பிக்கை பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ மிரர் ஈக்குவேஷனை பொறுத்த வரைக்கும் அது கான்வெக்ஸ் லென்ஸாக இருந்தாலும் சரி, கான்கேவ் லென்ஸாக இருந்தாலும் சரி, மிரர் ஈக்குவேஷன் ஒன்று தான். இதில் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் என்னன்னா, கான்வெக்ஸ் லென்ஸ்னா என்ன, கான்கேவ் லென்ஸ்னா என்ன, அதோட பிஹேவியர் எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்பவே அவசியம். கான்வெக்ஸ் லென்ஸ் அப்படின்னா அது ஒரு கன்வர்ஜென்ட் லென்ஸ். அதாவது ஒரு கான்வெக்ஸ் லென்ஸ் மேலே வந்து ஒரு லைட் பட்டுதுன்னா அது கன்வர்ஜ் ஆகி ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல விழும். அதை தான் வந்து நம்ம எஃப் ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ இந்த எஃப்லேருந்து மிரருக்கு இருக்கிற டிஸ்டன்ஸ் தான் அதோட ஃபோக்கல் லென்த். அதே மாதிரியே கான்கேவ் லென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டைவர்ஜென்ட் லென்ஸ். அதாவது அதில் படுற ரேஸ் வந்து பார்த்தீங்கன்னா டைவர்ஜ் ஆகி வெளில போயிடும். ஸோ இதோட ஃபோக்கல் லென்த் கண்டுபிடிக்கணும்னா இந்த ரேஸை நம்ம பேக் பண்ணி டாட்டர் லைன்ஸாக கொண்டு போனோம்னா அது எந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல மீட் ஆகுதோ அதை தான் வந்து நம்ம ஃபோக்கஸ் இல்லை ஃபோக்கல் லென்த் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு சர்க்குலரான மிரர் எடுத்து அதை வந்து ஒரு குட் போர்ஷனாக கட் பண்ணிச்சே நம்மளுக்கு ஒரு கான்கேவ் லென்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த கான்கேவ் லென்ஸில் சில இம்பார்ட்டண்ட்டான விஷயமெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிறது என்னன்னா அந்த சர்க்கிளோட சென்டர் ஆஃப் கர்வேச்சர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதே மாதிரி பிங்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கர்வேச்சர் இந்த மிரரோட மிட் பாயிண்ட் தான் பி, அதை வந்து நம்ம போல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இப்போ இதில் வந்து பேரலல் ரேஸ் வந்து படிச்சு அந்த ரேஸ் எல்லாம் ரிஃப்ளெக்ட் ஆகி ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல ஃபோக்கஸ் ஆகும். இந்த பாயிண்ட் தான் எஃப். இந்த எஃப்லேருந்து பிக்கு இருக்கிற டிஸ்டன்ஸ் தான் ஃபோக்கல் லென்த் ஆஃப் தட் பர்டிகுலர் மிரர். ஓகேங்களா? ஸோ எல்லா பேரலல் ரேஸில் ஒரு ரே மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட் சிஎஃப்பி இது வழியாக ட்ராவல் ஆகும். ஸோ இந்த பர்டிகுலர் ரே தான் வந்து பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் ஆக்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இப்போ ஒரு இமேஜ் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். ஓஏ அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்திருக்கேன். ஸோ இதுலேருந்து வர ரேஸ் வந்து பார்த்தீங்கன்னா மிரரில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ ரிஃப்ளெக்ட் ஆகிற ரே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கல் லென்த் வழியாக பாஸ் ஆகி இங்கே அதோட இமேஜை வந்து ஃபார்ம் பண்ணுது. ஸோ இந்த இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ரியல் இன்வெர்டட். ஏன்னா வந்து ரேஸ் இங்கே ஃபார்ம் ஆகி திருப்பி வந்து இதே சைடில் வருதுனால இது வந்து ரியல் இன்வெர்டட் இமேஜாக ஃபார்ம் ஆகுது. சி வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் ஆஃப் கர்வேச்சர். மிரர் ஈக்குவேஷன்னா என்னன்னா 1/f இஸ் ஈக்குவல் டு 1/u + 1/v. இதில் எஃப் வந்து ஃபோக்கல் லென்த், அதாவது வந்து ஃபோக்கஸ்க்கும் போலுக்கும் இண்டிபெண்டாக இருக்கிற டிஸ்டன்ஸ். ஸோ எஃப் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபோக்கஸ், இது வந்து போல். ஸோ இதுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்மால் எஃப் ஃபோக்கல் லென்த். அதே மாதிரியே உங்கள் ஆப்ஜெக்ட்க்கும் மிரருக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூ. உங்கள் இமேஜுக்கும் மிரருக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வி. மிரர் ஈக்குவேஷனை பொறுத்த வரைக்கும் ரெண்டு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்று, இந்த ஆப்ஜெக்டோட பொசிஷனை வச்சு மிரர் ஈக்குவேஷன் மாறாது. ஆப்ஜெக்டை நான் இங்கே வேணா பிளேஸ் பண்ணலாம், இங்கே வேணா பிளேஸ் பண்ணலாம், எங்கே வேணாலும் பிளேஸ் பண்ணலாம். ஸோ அதை வச்சு உங்களோட மிரர் ஈக்குவேஷன் மாறாது. அதே மாதிரி நீங்கள் எந்த கைண்ட் ஆஃப் மிரர் யூஸ் பண்ணுறீங்கன்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி அது கான்வெக்ஸ் மிரராக இருந்தாலும் சரி, கான்கேவ் மிரராக இருந்தாலும் சரி, உங்கள் மிரர் ஈக்குவேஷன் மாறாது. மிரர் ஈக்குவேஷன் டிரைவ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம மேக்ஸில் ஏற்கனவே படிச்சிருக்கிற சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ் கான்செப்டை பற்றி ஒரு வாட்டி ரீகேப் பண்ணலாம். சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ்னால் என்னென்னா, ரெண்டு ட்ரையாங்கிள் ஒரே ஷேப்பில் இருந்தால் அதை சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ் சொல்லுவோம். பட் நாட் நெசசரி அது ரெண்டும் ஒரே சைஸில் இருக்கணும் அப்படிங்கிறது. சிமிலர் ட்ரையாங்கிளோட 3 ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்கணும். இதை வந்து எப்படி நம்ம சிமிலர் ட்ரையாங்கிள் டெஸ்ட் பண்ணலாம்னா 3 விதமாக டெஸ்ட் பண்ணலாம். ஒன்று ஏஏ டெஸ்ட், அதாவது ரெண்டு ட்ரையாங்கிளில் நீங்கள் எப்படியாவது ரெண்டு ஆங்கிள் ஈக்குவலாக இருக்குன்னு ப்ரூவ் பண்ணிங்கன்னா அதோட தேர்ட் ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஈக்குவலாக தான் இருக்கணும். அப்போது அந்த ரெண்டு ட்ரையாங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதே மாதிரி எஸ், அதாவது அந்த ட்ரையாங்கிளோட சைட்ஸோட ரேஷியோ, அகைன் சைட்ஸோட ரேஷியோ, விச் மீன்ஸ் தட் ரெண்டு ட்ரையாங்கிளும் 1:1:1 இருக்குல்ல, 1:2:2 இருக்குது. அந்த மாதிரி ஏதோ ஒரு ரேஷியோவில் ரெண்டு ட்ரையாங்கிளோட சைட்ஸ் வந்து நீங்கள் வந்து ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு ப்ரூவ் பண்ணிங்கன்னா தென் வி கேன் கால் தெம் as a similar triangle. அதே மாதிரி எஸ்ஏஎஸ் அப்படின்னா என்னென்னா, நீங்கள் ரெண்டு சைடும் அந்த சைட் ஜாயின் ஆகிற ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்குது ரெண்டு ட்ரையாங்கிளுக்கு அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஏஎஸ். சரி, இப்போ இதை ப்ரூவ் பண்ணுறதுனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெண்டு ட்ரையாங்கிளை வந்து நீங்கள் சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ்ன்னு ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா அதோட கரஸ்பாண்டிங் லென்த்தை வந்து நீங்கள் ரேஷியோவாக எழுதலாம். அதாவது இப்போ இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் சிமிலர் ட்ரையாங்கிள்னு நீங்கள் ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா இதோட சைட்ஸை நீங்கள் மேலே இருக்கிற ஈக்குவேஷன் பிரகாரம் a/p is equal to b/q is equal to c/r அப்படின்ட்டு இதோட சைட்ஸை வந்து நீங்கள் வந்து ரேஷியோ படுத்தி எழுத முடியும்.
ஸோ இதுதான் சிமிலர் ட்ரையாங்கிள்ஸோட அட்வான்டேஜ். இந்த சிமிலர் ட்ரையாங்கிள் கான்செப்டை தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ நம்மளோட மிரர் ஈக்குவேஷன் டெரிவேஷனில் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம இமேஜுக்கு திருப்பி வருவோம். ஸோ இந்த இமேஜில் வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த போலுக்கு நேராக ஒரு பர்பண்டிகுலர் லைன் ட்ரா பண்ணியிருக்கேன். இது ஒரு இமேஜினரி லைன். ஸோ இதில் 2 பாயிண்ட் மார்க் பண்ணியிருக்கேன். ஒன்று பி, இன்னொன்று டி. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த டியும் பியும் வந்து பார்த்திங்கன்னா போலுக்கு நேராக இருக்கிற பாயிண்ட். இந்த மிரரில் எந்த இடத்துல ரே ரிஃப்ளெக்ட் ஆகுதோ அந்த பாயிண்ட்டு கிடையாது. ஆனால் இப்போ சென்டர் ஆஃப் கர்வேச்சர்லேருந்து போலுக்கு இருக்கிற டிஸ்டன்ஸை கம்பேர் பண்ணிச்சு அந்த மிரரோட திக்னஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே மினிமலாக தான் இருக்கும். ஸோ அதனால நான் என்ன கன்சிடர் பண்ண போகிறேன்னா இந்த பியும் டியும் ஒரு ஸ்ட்ரைட் லைனாக இதை வந்து இன்டர்செக்ட் பண்ணுது அப்படிங்கிறத நான் கன்சியூம் பண்ண போகிறேன். விச் மீன்ஸ் பி, டி, டி 3 ஸ்ட்ரைட் லைனாக இருக்குது அப்படின்னு நான் நினைக்க போகிறேன். அப்போ தான் எனக்கு வந்து ட்ரையாங்கிள் வந்து கிடைக்கும். இப்போ நான் ஃபஸ்ட்டு 2 ட்ரையாங்கிள் வந்து அசியூம் பண்ண போகிறேன். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா OAF, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா DEF. ஸோ இந்த 2 ட்ரையாங்கிளையும் நான் இப்போ கன்சிடர் பண்ண போகிறேன். ஸோ இந்த 2 ட்ரையாங்கிளும் கன்சிடர் பண்ணிச்சு எனக்கு ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் என்ன தெரியும்னா ஒரு லைனில் இன்னொன்று ஒரு லைன் பர்பண்டிகுலராக ஃபாலோ ஆச்சுன்னா அது ஃபார்ம் பண்ணுற ஆங்கிள் வந்து பார்த்திங்கன்னா 90 டிகிரி. அப்போது OAங்கிறது ஆப்ஜெக்ட். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஏபிக்கு வந்து பர்பண்டிகுலராக இருக்குது. அப்போ ஓஏவும் ஏஎஃப்பும் ஃபார்ம் ஆகிற இந்த ஆங்கிள் வந்து பார்த்திங்கன்னா 90 டிகிரியாக இருக்கும். அப்போது ஆங்கிள் OAF வந்து பார்த்திங்கன்னா 90 டிகிரி. ஏற்கனவே சொன்ன மாதிரி BPD 3 வந்து ஸ்ட்ரைட் லைன் அப்படின்னு அசியூம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போது ஆங்கிள் FED வந்து பார்த்திங்கன்னா அகைன் 90 டிகிரியாக இருக்கும். ஏன்னா அகைன் டிபி வந்து எஃபிக்கு பர்பண்டிகுலராக இருக்குது. அப்போ எனக்கு என்ன தெரியும்னா ஆங்கிள் OAF is equal to ஆங்கிள் DPF is equal to 90 டிகிரி. ஸோ என்னால் ஒரு ஆங்கிள் வந்து ரெண்டும் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு நான் ப்ரூவ் பண்ணிட்டேன். இப்போ அடுத்த ஆங்கிளை பார்ப்போம். 2 ஸ்ட்ரைட் லைன்ஸ் வந்து இன்டர்செக்ட் ஆச்சுன்னா அதோட வெர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிள் ஈக்குவல் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். அப்போது OD அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், PA அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். ஸோ இந்த 2 ஸ்ட்ரெயிட் லைனும் இன்டர்செக்ட் ஆகச்சு இதோட வெர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் எப்பயுமே ஈக்குவலாக தான் இருக்கும். அப்போது ஆங்கிள் AFOவும் ஆங்கிள் DFPயும் ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா 2 ஆங்கிள் வந்து ஈக்குவலாக இருக்குங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம். எந்தெந்த ஆங்கிள்ஸ்னால் ஆங்கிள் OAF is equal to angle DPF is equal to 90 degree. அதே மாதிரியே angle OFA is equal to angle DFP. ஏன்னா they are vertically opposite. So similar triangles வச்சு நான் இப்போ என்ன ப்ரூவ் பண்ணியிருக்கேன்னா OA by DP is equal to AF by PF is equal to OF by DF. இதில் OF by DF எனக்கு தேவையில்லை. அப்போது எனக்கு தேவையானது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா OA by DP is equal to AF by PF. ஸோ பிஎஃப் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா பிலேருந்து எஃப் இஸ் நத்திங் பட் உங்களோட ஸ்மால் எஃப் ஃபோக்கல் லென்த். ஸோ நான் பிஎஃப்பை வந்து எஃப்னு போட்டேன். அடுத்தது ஏஎஃப், ஏலேருந்து எஃப். இதை எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்த்தீங்கன்னா இந்த டோட்டல் லென்த்லேருந்து இந்த லென்த்தை நான் மைனஸ் பண்ணனா எனக்கு ஏஎஃபோட வேல்யூ கிடைச்சிடும். டோட்டல் லென்த் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட யூ. இதுலேருந்து நான் இந்த பிஎஃப் அதாவது எஃப்ஐ மைனஸ் பண்ணனா ஏஎஃப் கிடைச்சிடும். அப்போது u minus f is nothing but your f. OA by DP is equal to u minus f by f. இப்போ OAவும் DPயும் என்னன்னு பார்ப்போம். OAங்கிறது நத்திங் பட் உங்கள் ஆப்ஜெக்டோட ஹைட், கரெக்டுங்களா? அதே மாதிரி DP அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா டிபியோட லென்த்தும் GIயோட லென்த்தும் ஒன்று. அப்போது DP is nothing but your image height. அதனால நான் என்ன எழுதியிருக்கேன்னா ஓஏவை H0ன்ட்டும் டிபிஏ HI அப்படின்ட்டு எழுதியிருக்கேன். அப்போது H0 by HI is equal to U minus F by F. இதை நான் ஈக்குவேஷன் 1 அப்படின்னு வச்சுருக்கேன். இப்போ அடுத்த 2 ட்ரையாங்கிள்ஸை பார்க்கலாம். ட்ரையாங்கிள் IGF அண்ட் ட்ரையாங்கிள் BPF. IGF அண்ட் BPF. ஸோ இந்த 2 ட்ரையாங்கிள்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ அகெயின் ஐஜியும் ஜிஎஃப்பும் பர்பண்டிகுலர்லி இன்டர்செக்டிங், பிபியும் எஃப்பியும் பர்பண்டிகுலராக இன்டர்செக்ட் ஆகுது. ஸோ இந்த 2 ஆங்கிள்ஸும் வந்து பார்த்திங்கன்னா 90 டிகிரி. அதே மாதிரியே ஏபியும் பிஐயும் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் இன்டர்செக்ட் ஈச் அதர், வெர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஆல்வேஸ் ஈக்குவல். ஸோ நான் சிம்பிளாக எப்படி எழுதலான்னு பார்த்தீங்கன்னா ஐஜி பை பிபி இஸ் ஈக்குவல் டு ஜிஎஃப் பை பிஎஃப் இஸ் ஈக்குவல் டு ஐஎஃப் பை பிபி. இப்போது எனக்கு ஐஎஃப் பை பிபி வந்து தேவை கிடையாது. ஸோ நான் என்ன எடுக்க போகிறேன்னா ஐஜி பை பிபி இஸ் ஈக்குவல் டு ஜிஎஃப் பை பிஎஃப். பிஎஃப் என்னன்னு பார்த்தோன்னா பிஎஃப் வந்து உங்களோட ஃபோக்கல் லென்த் எஃப். ஸோ ஜிஎஃப் இதை எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்ப்போம்.
F. So GF எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா GP is nothing but your V, அதுலேருந்து FP is nothing but your F. இதை மைனஸ் பண்ணோம்னா GF வேல்யூ கிடைச்சிடும். அப்போ GF is nothing but V minus F. ஓகே, இப்போ IG is nothing but your image height and BP is nothing but again your object height. அப்போ HI by H0 is equal to GF by F, where HI by H0 is equal to V minus F by F. So இது equation 2. இதை நான் அப்படியே reciprocate பண்றேன். H0 by HI is equal to F by V minus F. இதை நான் equation 3 அப்படின்னு மாற்றிக்கிறேன். இப்போ equation 1 to 3 இது மூணுத்தையும் அனாலிசிஸ் பண்ணோம்னா equation 1ம் equation 3யும் உங்களோட left hand side ஈக்குவலா இருக்கும். அப்படின்னா உங்களோட ரைட் ஹேண்ட் சைடை நான் ஈஸியாக ஈக்குவேட் பண்ண முடியும். அப்போது நான் என்ன பண்ணியிருக்கேன்னா U minus F is equal to F minus V அப்படின்னு ஈக்குவேட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை ரெண்டுத்தையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் F into F is F square which is equal to U minus F into V minus F. இது ரெண்டுத்தையும் நான் மல்டிப்ளை பண்ணேன்னா U into V is UV, U into minus F is minus UF, minus F into V is minus FV, and minus F into minus F is equal to F square. ஸோ F square ரெண்டு சைட்லேயும் இருக்கு, நான் கேன்சல் பண்ணுறேன். U minus UF minus VF is equal to 0. இந்த ரெண்டு மைனஸையும் இந்த பக்கம் கொண்டு வந்தேன்னா UV is equal to VF plus UF. ஸோ இப்போ ரெண்டு சைடும் UVF ஆல் டிவைட் பண்ணனா UV கேன்சல் ஆச்சுன்னா 1 by F equal to FV கேன்சல் ஆச்சுன்னா 1 by U plus UF கேன்சல் ஆச்சுன்னா 1 by V. So that's how we derive the mirror equation. சரி, இப்போ இந்த மிரர் ஈக்குவேஷனை வச்சு ஒரு ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோவை இங்கேயே பாஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு உங்களாலேயே இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். இங்கே சால்வ் பண்ணதுக்கப்புறம் திருப்பி சப்போஸ் உங்களால் சால்வ் பண்ண முடிஞ்சா குட், சால்வ் பண்ண முடிஞ்சதுன்னா ஆன்சர் கரெக்டாக இருக்கான்ட்டு வீடியோவில் பாருங்கள். சப்போஸ் சால்வ் பண்ண முடியலன்னா திருப்பி வீடியோவை பாருங்கள். இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறதுங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ப்ராப்ளம் சால்வ் பண்ண ட்ரை பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு எப்பயுமே ஃபிசிக்ஸில் ஒரு பேசிக்கான ரூல் என்னென்னா, எந்த ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடியும் ஃபஸ்ட்டு ஒரு இமேஜ் வரைஞ்சி பாருங்கள். நீங்கள் இமேஜ் வரையச்சவே உங்களோட ப்ராப்ளம் 50% சால்வ் ஆகிடும். சரிங்களா? ஃபஸ்ட்டு இப்போ கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு படிக்கலாம். 4 cm tall bulb is placed at a distance of 45.7 cm from a concave mirror having a focal length of 15.2 cm. Determine the image distance. ஸோ நம்மளுக்கு என்ன தெரியும்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஜெக்டோட ஹைட் 4 cm, ஆப்ஜெக்ட்டுக்கும் மிரருக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் 45.7 cm, இமேஜுக்கும் மிரருக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். ஃபோக்கல் லென்த் 15.2 cm. ஸோ நான் மிரர் ஈக்குவேஷனை இங்கே யூஸ் பண்ண போகிறேன். ஒரு சின்ன டெர்மினாலஜி சொல்கிறேன். ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் வேரியபிள் வேல்யூஸ் நீங்கள் எப்படி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நான் UVக்கு பதிலாக DODI அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்கேன். அது ரொம்ப சிம்பிள் டெர்மினாலஜிக்காக, டிஸ்டன்ஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட், டிஸ்டன்ஸ் ஆஃப் த இமேஜ் அப்படிங்கிறதுக்காக நான் அதை யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் D0DIக்கு பதிலாக UV கூட யூஸ் பண்ணலாம். அதனால உங்களோட ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதோ இல்லை மார்க்ஸோ கம்மியாக போகிறது கிடையாது. இப்போ நம்மளுக்கு என்னென்ன வேல்யூ தெரியும்னா, H0 ஆப்ஜெக்டோட ஹைட்டு தெரியும், which is nothing but 4.0. D0 distance between the object and the mirror தெரியும், 45.7 cm, and your F focal length தெரியும், 15.2 cm. இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது DI distance between the image and the mirror. ஓகே, நம்மளுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச மாதிரி மிரர் ஈக்குவேஷன் 1 by F is equal to 1 by DO plus 1 by DI. So 1 by F 1 by 15.2 cm which is equal to 1 by 45.7 cm plus 1 by DI. ஃபிசிக்ஸில் ப்ராப்ளம் சால்வ் பண்ணிச்சு எல்லாரும் பண்ணுற காமன் தப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த யூனிட்ஸை மிஸ் பண்ணிடுவோம், சென்டிமீட்டரை மிஸ் பண்ணிடுவோம். ஸோ யூனிட்ஸை மிஸ் பண்ணுறதுனாலையும் மார்க் கம்மியாகும். ஸோ எப்பயுமே யூனிட்ஸில் ரொம்ப கவனமாக இருங்க. ஸோ சென்டிமீட்டர் 1 by வருதுனால அதை நான் மேலே கொண்டு போகச்சே cm per -1 அப்படின்ட்டு எழுதணும். So 1 by 15.2 is nothing but 0.0658 which is equal to 1 by 45.7 which is nothing but 0.0219 plus 1 by DI. So இதை இந்த பக்கம் கொண்டு வந்தா மைனஸ் ஆகிடும். அப்போது 0.0658 minus 0.0219 which is nothing but 0.0439 centimeter minus 1 which is equal to 1 by DI.
ஸோ நான் இதை வந்து டிஐயாக மாற்றினேன்னா 1/0.049 cm minus 1. ஸோ 1 ஆகிறதுனால இந்த cm minus 1 மேலே வரைச்சே திருப்பி cm ஆகிடும். 1/0.0439 is nothing but 22.8. ஹோப் உங்களுக்கும் இதே ஆன்சர் தான் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வேறு ஏதாவது டெரிவேஷன்ஸில் உங்களுக்கு டவுட் இருந்தால் அதை கமெண்ட்ஸில் போடுங்க. அதுக்கும் நாங்கள் வீடியோ போட தயாராக இருக்கோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே.